27 டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். திருமாணிக்கம் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் சோஷியல் ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படத்தை நந்தா பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சமுத்திரகனி, பாரதி ராஜா, அனன்யா, தம்பி ராமையா, இளவரசு, நாசர், சென்னி ஜெயந்த், வடிவுக்கரசி, கிரேசி, கருணாகரன், சுனில்குமார், சந்துரு, சாம்ஸ், ஸ்ரீமன் லீட் ரோல் நடிச்சிருக்காங்க. மாணிக்கம்ன்ற ஒருத்தவன் ரொம்ப நல்லவனா உண்மையானவனா இருக்கான். அதனாலே அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுல இருந்து அவன் எப்படி வெளியில வரான், கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலயும் அவன் உண்மையா தான் இருக்கானா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு விஷால் சந்திரசேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சுகுமார் எம் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் குணா பண்ணியிருக்காரு. ஜிபிஆர்கே சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. அலங்கு இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் சோஷியல் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை சக்திவேல் பெருமாள் சாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல குணாநிதி, செம்பன் வினோத், காளி வெங்கட், சரத் அப்பானி, ஸ்ரீலேகா, கொற்றவை, ரெஜின் ரோஷ், சண்முகம் முத்துசாமி, மாஸ்டர் அஜய், இதயகுமார் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. தமிழ்நாட்டுல பழங்குடி மக்கள் இன்னும் பழைய முறையை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு கெட்ட அரசியல்வாதி அவனோட சுயநலத்துக்காக அந்த ஊரையே அழிக்க நினைக்கிறான். அதை எதிர்த்து தமிழ்நாடு பழங்குடி மக்கள் போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எஸ் பாண்டிகுமார் பண்ணியிருக்காரு. அஜேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. டிஜி ஃபிலிம் கம்பெனி அண்ட் மேக்னாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸ்மைல் மேன் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் மூவி. ஷாம் பிரவீன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு கமலா ஆல்ஜமஸ் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல சரத்குமார், ஸ்ரீகுமார், சீஜா ரோஸ், இனயா, ஜார்ஜ் மரியன், ராஜ்குமார், குமார் நடராஜன், பேபி ஆசியா, கமலா, சுரேஷ் சந்திரா மேனன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அல்சைமர் டிசீஸ் இருக்கிற ஒரு காப் அவரோட மெமரி ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் கேஸை சால்வ் பண்ண நினைக்கிறாரு. அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிமுக்கு கவாஸ்கர் அவினேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி விக்ரம் மோகன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சான் லோகேஷ் பண்ணியிருக்காரு. சாலில் டாஸ், அனிஷ் ஹரிதாசன், ஆனந்தன் டி சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ராஜகிளி இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை உமாபதி ராமையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சமுத்திரகனி, ஆனந்தன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா முருகப்பா சென்ட்ராயர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவங்க கூட ஸ்வேதா ஷெம்டன், மியாஸ்ரீ சௌமியா, எம்எஸ் பாஸ்கர், டேனியல் பாலாஜி, பல கருப்பையா, இளவரசு, ஆடுகளம் நரேன், தீபா சங்கர், கிரிஷ், அருள்தாஸ், ஐஸ்வர்யா பாஸ்கரன், பிரவீன் ஜி, சுரேஷ் காமாட்சி, விஜே ஆண்ட்ரியோஸ் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கேதர்நாத், எஸ் கோபிநாத் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஆர் சுதர்சன் பண்ணியிருக்காரு. சாய் தினேஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுரேஷ் காமாட்சியோட வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பணக்காரனான ஒரு ஆள் ஜோசியத்தை நம்பி அவர்கிட்ட வேலை செய்கிறாரு. ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறாரு. ஆனால் அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருது. அதனால அவளோட ஹஸ்பண்டை கொல்ல நினைக்கிறாரு. இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாரு. இதனால அவர் லைஃபே மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் மலையில் நினைக்கிறேன். இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அடுத்ததா வாகை இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமா காமெடி ஃபிலிம். 27 டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீகாக்குளம் ஷெர்லாக் ஹோம்ஸ் இது ஒரு மிஸ்ட்ரி காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை மோகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல வெண்லா கிருஷ்ணர், அனன்யா நாகலா, ஷியா கௌதம், ரவி தேஜா, மஹஸ்தியம், முரளிதர் காட் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது 1991 அப்போ ராஜீவ் காந்தி விசாகுக்கு வந்தப்ப மேரின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்க ஸ்ரீகாக்குளம்ல இருக்கிற ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் ட்ரிங்கர்ஸா இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். கிரண் திருமால் செட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா லீகலி வீர் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். பாலகிருஷ்ணன்ற ஒரு ஜூனியர் லாயரை மர்டர் பண்ணிடுறாங்க. அப்ப வீரான்ற ஒரு ஸ்ட்ரகிளிங் லாயர் ராமராஜு அப்படின்ற ஒரு தப்பானவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை காப்பாற்ற ட்ரை பண்றப்போ என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பாரதி இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். சந்திரன்றவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கான். அப்ப அவனோட ஒய்ஃபான நக்ஷத்ரா வினய் அப்படின்றவங்க கூட இருக்கா. இப்ப அவன் கோமால இருந்து எந்திரிச்சு வந்துடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஓ தந்திரி தீர்ப்பு இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் கர்ண பிசாச்சி இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. பேபி ஜான் இது ஹிந்தி லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. காலிஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வமிகா கேபி, ஜாரா ஜெயனா, ஜாக்கி ஷெரோஃப், ராஜ்பால் யாதவ், திருராஜ் சிங், ஷீபா சதா, சானியா மல்ஹோட்ரா, பிஎஸ் அவினேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சல்மான் கான் இந்த ஃபிலிம்ல கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இது 2016 தமிழ்ல அட்லி டைரக்ட் பண்ணி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன தெரி படத்தோட ரீமேக். இந்த ஃபிலிம்க்கு தமிழ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி கிரண் கவுன்ஷிக் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரூபன் பண்ணியிருக்காரு. ஜியோ ஸ்டுடியோஸ், சினி ஒன் ஸ்டுடியோஸ், விபின் அக்னிஹோத்ரி ஃபிலிம்ஸ், ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிவிஆர் ஐனக்ஸ் பிக்சர்ஸ், பென் மருதூர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, செக் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் டிசம்பர் 25 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது.
ரோஸ் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் ஃபேண்டசி மூவி. மோகன்லால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே மெயின் லீடாகவும் நடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் ஃபிலிம். இவர் கூட மாயா ராவ் வெஸ்ட், சீசர் லாரன்டி ராட்டன், இக்னாஷியோ மேத்யூஸ், கலிரவ், நெரியா கேமச்சோ, டியூஹின் மேனன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. பெரோஸ்ன்ற ஒரு ட்ரெஷர் கார்டியன் காமாவோட புதையலை 400 வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கான். இப்போ அந்த புதையலை காமாவோட உண்மையான வாரிசுங்களுக்கு கொடுக்க நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சந்தோஷ் சிவன் பண்ணியிருக்காரு. மார்க் கிலியன், லிடியன் நாதேஸ்வரம், பெர்னாண்டோ கிரேஷியோ, மியூகல் கிரேஷியோ சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பி அஜித் குமார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 155 மினிட்ஸ். ஆஷிர்வாத் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் டிசம்பர் 25 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. 3D ஃபார்மேட்டில் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. மேக்ஸ் இது ஒரு கன்னடா லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. விஜய் கார்த்திகேயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார், சம்யுக்தா ஹால்நாட், ஸ்ருக்தரா வல்கே, அனிருத் பாட் மெயின் லீட் ரோலா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சுனில், பிரமோத் செட்டி, ரெடின் கிங்ஸ்லி, இளவரசு, உக்ரம் மஞ்சு, காமராஜு, அரணாரியா சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் மகாக்ஷய் அப்படின்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 மாசம் சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா புதுசா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த ராத்திரி ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு பி அஜினேஷ் லோக்நாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சேகர் சந்திரா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் எஸ்ஆர் கணேஷ் பாபு பண்ணியிருக்காரு. பி கிரியேஷன்ஸ், கிச்சா கிரியேஷன்ஸ் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஆர்ஜி ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் டிசம்பர் 27 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.